வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் சாங்லிச்சு அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. பட் ஹீரோவும் சரி அவங்க சிஸ்டரும் சரி வால் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வேகமாக அங்கே ஹீரோவோட வீட்டு பட்லர் அங்கே வருவார். வந்து சொல்லுவார், ராஜமாதா உத்தரவு கொடுத்துருக்காங்களா, கல்யாண உத்தரவு ஏற்பாடு பண்ணவா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்பாங்களா. ஹீரோ இல்லை வேணாம் அங்கிள், நான் எப்பயும் போல தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்லைப்பா இது ராஜமாதாவோட உத்தரவு மீற முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி அது நடக்காதுப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகள்லாம் பயமுறுத்தி தானே அனுப்பி விட்டோம், அதே மாதிரி நம்ம பயமுறுத்தி அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ வந்து அங்கே பேசிகிட்டு இருப்பாரு. அடுத்து இங்கே ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அப்போ தான் அவங்க அப்பா ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அவங்க அப்பா ரூம்லேருந்து சத்தம் கேட்கும். என்னடான்னு சொல்லி போய் பார்த்தா அப்படின்னா ஜோ மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இவங்க வந்து வெளியில் உட்காந்து வெளியில் நின்று இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இவரும் அனுப்பி விட்டுட்டு வருவார். அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவோட ஒய்ஃபும் இருப்பாங்க அங்கே. அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு இப்போ மிஸ்டர் ஜோ நம்ம வீட்டுக்கு வந்தாரா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உனக்கே தெரியும்ல, இவர் வந்து இளவரசருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் சென் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றானா. அதனால் நம்ம பொண்ணை வந்து ஸ்பையாக உளவு சொல்கிறதுக்காக தான் அங்கே அனுப்பி விட்றாங்க. என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னாங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்களா. ஆமாம்மா வேறு வழி இல்லைம்மா, இல்லாட்டி நம்ம குடும்பத்தையே கொண்டு போய் தனியில்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்க, நம்ம என்ன பண்ண சொல்கிறேன், நமக்கு வேலையே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிட்டு இருப்பார். அப்பன்ட்ட பார்த்து சர்வெண்ட் பொண்ணு வந்து வேகமாக ஓடி வரும். ஏன்னா ஏன் அப்படி ஓடி வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி 3வது பொண்ணு வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்கிற சைவே ஓடிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க, அவங்க ஹான் அப்படின்ற ஒரு ஸ்காலரை வந்து லவ் பண்ணுறாங்களாம், அதனால் அவங்க கூட வந்து இந்த கல்யாணம் பிடிக்காமல் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோடனே டாக்டர் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உடம்பு முடியாமல் போயிடும், அப்படி நெஞ்சு வலி வந்து படுத்துருவார். இது எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் பார்த்து தானே இருப்பாங்க. ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுவாங்க, அங்கே போவாங்க. அங்கே ரூமில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் படுத்து கிடப்பார்ல, சுற்றியில் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்களா. அவர் கண்ணு முழிச்சு பார்ப்பாரு. ஏன்னா எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உங்களுக்கு உடம்புல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏனே நிற்கிறது ஏன்னே பார்க்குறது இப்போ முக்கியம் இல்லை, போங்க எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, கல்யாணம் நடக்கலை அப்படின்னா நம்மளாம் உயிரோடவே இருக்க முடியாது, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சர்வெண்ட் எல்லாரும் போவாங்களா. ஒரு சில நீங்கள் என்னன்னு போய் தேட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் பேச மாட்டாங்களா. ஒன்று பண்ணுங்க, ஹீரோயின் யான்சி இருக்கால, அவளோட முயல் குட்டியை காணோம், அதனால தேட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிவிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து சொல்லுவாங்க, யான்சி நீ போய் ஹெல்ப் பண்ணுமா, வேறு வழி இல்லைல்ல, உனக்கு தானே வெளியில் நிறையா பக்கம் தெரியும், நீ போய் அவங்க அக்காவை தேட ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பிவிடும். அடுத்த நைட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து காலையில் தின்னவங்க நைட்டு வரைக்கும் தேடிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மரத்துல இருந்து மஞ்சள் கலர் பூ விழுக்கும். அந்த பூ விழுக்கும்போது ஹீரோயின் கிட்ட ஃப்ளாஷ்பேக் வரும் போல இருக்கு. அதை பார்த்து ரசிச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த வழியாக தான் குதிரையில் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கிட்ட அவங்களோட ஆடுகளோட வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருந்த பிறகு ஹீரோயினை பார்த்துட்டு நிறுத்தி கேட்பாரு, என்ன யான்ஷி நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உங்கள் யான் ஃபேமிலியில் இருக்க யாருமே வீட்டுக்கே இருக்க மாட்டீங்களா, எப்போ பாரு வெளியிலே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாரா. அது ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட முயலை காணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்னோட முயலை காணாமா, நான் என்னமோ காலையிலேருந்து உங்கள் வீடு பூட்டியே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை கல்யாண நாளைக்கு அப்படின்றதுனால ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா முயல் குட்டி காணான்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். சரி சரி என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே முயலை கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா நாளைக்கு உங்கள் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க வருவேன், அப்போ நீயும் இருக்கணும் உன் கூட அந்த முயல் குட்டி இருக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவானா. உடனே வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட்ட கேட்பாங்களாம். இது வரைக்கும் யாருமே என்கிட்ட ஹெல்ப் கேட்டதில்லை, ஜெயிலில் நான் பிடிச்சி அரைச்சி வச்சிருக்கேன் மட்டும்தான் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான்.
பொதுமக்கள் யாருமே என்ட்ட தைரியமா கேட்டதில்ல. என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாரி சொல்லி கேட்பான். அதுவா, நீங்க வந்து உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் நடக்கிற கல்யாணத்த நிறுத்திறீங்களே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ கேட்பான், நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? இது சாதாரண கல்யாணம் கிடையாது. ராஜா மாதா உத்தரவு குடுத்து நடக்கிற கல்யாணம். என்னால நிறுத்த முடியாது. அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ராஜமாதா எதுக்குப்பா கல்யாணம் பண்ண சொன்னாங்க? இங்க என் 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 ஃபேமிலியோட பொண்ணுங்க எல்லாம் சூப்பரா அழகா இருப்பாங்க. அடக்கமா இருக்காங்க. அமைதியா இருப்பாங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, நான் எவ்வளோ அடக்கமாவா இருக்கேன், அமைதியாவா இருக்கேன் இல்லைல. அப்புறம் எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்க அக்கா வந்து உங்களுக்கு மேட்சாவே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், நானும் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைல்ல. உங்க அக்காவ தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க அக்கா அமைதியான அடக்கமான பொண்ணு தானே. நீ ஒரு நாள் தான் உங்க வீட்ல அடங்காம சுத்துற அப்படின்னா, உங்க அக்கா அப்படி இருப்பாங்களா? கிடையாதுல்ல அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பானா. இல்ல, இல்ல நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க அக்கா வந்து அமைதியான பொண்ணு, அடக்கமான பொண்ணு இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்ல வர்றியா? அப்ப நீங்க சொல்றது என்னப்பா எந்த மாதிரி இருக்கு தெரியுமா? நீங்க ராஜா மாதாவையும் சரி, அரசாங்கத்தையும் சரி ஏமாத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு உங்க ஃபேமிலியே கொன்றுவாங்க பரவாயில்லையே அப்படின்ற மாரி சொல்லுவான். உடனே ஹீரோயின் வந்து பேசுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்க வேண்டியதானே. பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணி நீ என்னதான் பண்ண போறியோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, 2 பேரும் உண்மையா லவ் பண்ணணும், உண்மையா சேர்ந்து வாழ நினைச்சாதான் 2 பேரும் மதிப்பு மரியாதையோட நடந்துக்குவாங்க. இப்படி தனித்தனியா வந்து பிடிக்காதவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி நீ என்னத்த சாதிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து திட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் போன பிறகு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். என்னது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணணுமா, மரியாதை குடுத்து நடத்தணுமாமா. இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இது எந்த ஜென்மத்துக்கும் எனக்கு நடக்காது அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஹீரோ அங்கருந்து கிளம்பி போயிருவாரு. அடுத்து நைட்டு ஒரு இடத்துல தான் காட்டுவாங்க. ஒரு மாஸ்க் போட்ட பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்திட்டு இருப்பான். எப்பயும் கல்லறை மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல பண்ணிட்டு இருப்பான். அந்த கல்லறையில யார் பேர் எழுதியிருக்கும் அப்படின்னா, பீலு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கும். அவன் சொல்லுவான், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே உங்களுக்கான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். ஊர்ல எல்லாருமே உங்களுக்கு வந்து மரியாதை குடுப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்ற மாரி சொல்லி அவன் பேசிட்டுருப்பான். அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வரும். மாஸ்க் போட்டுட்டு தான் வரும். வந்து ரிப்போர்ட் பண்ணும். இந்த மாரி நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சார். இனிமேல் நீங்க வர வேண்டியது தான் பாக்கி அப்படின்ற மாரி வந்து அந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ணிட்டு போகும். அடுத்து ஹீரோவோட வீட்ல தான் காட்டுவாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், என்னாச்சு இந்த பொண்ணு வந்து இப்படி பேசிட்டு இருக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பானா. கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏங்க சார் நீங்க கல்யாணத்தை நிறுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜமாதா உத்தரவு போட்ட கல்யாணம் நம்ம எப்படி நிறுத்துறது, நம்மளால நிறுத்த முடியாது. அவங்க பிள்ளையும் நிறுத்தினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமா சார் நானும் வந்து கேள்விப்பட்டேன். நம்மளோட உளவாளிகள் தான் அந்த வீட்டை வேவு பார்த்து சொன்னாங்க. காலையிலேருந்தே அந்த பொண்ணு வந்து வீட்ல இல்லையா, ஓடி போயிருச்சாம். யாரோ ஸ்காலர் லவ் பண்ணி அவங்க போய் கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கலாம் இவங்களையும் நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் வந்து பேசிட்டு இருப்பாங்க வீட்ல. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ஹீரோ வீட்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்காக வண்டியை வந்து அனுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த வண்டி ஊர்வலமா வந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோயினோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலையில இதுக்கு மேல எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்க காசை பிரிச்சு கொடுத்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது கண்காணாத இடத்துல போய் செட்டில் ஆயிக்கங்க. நாங்க போய் மன்னிப்பு கேட்டு இது பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அனுப்பி விட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எனக்கு வேற வழி தெரியல. நம்ம குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஏன்னா ராஜ உத்தரவு மீறிட்டு நம்மளால எங்கேயுமே வாழ முடியாது. வாழவும் விட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டேன். நம்ம போய் சாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டாக்டர் யானாவோட ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து 5வது பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். அம்மா அம்மா எனக்குலாம் சாக விருப்பம் இல்லைம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேசாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கும் ஷாக்கு, அவங்க அப்பாவுக்கும் ஷாக்கு. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்கன்னா, ஆமாம் உண்மையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் தான் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஹீரோயின் நல்லா அழகா ரெடியாகி கல்யாண பொண்ணு மாதிரி வெளியே வருவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்து, இங்கே பாரு நீ இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். நீ நம்ம வீட்டுக்கான ஒன்று கல்யாணம் பண்ணிக்க வேணாம். யாரும் உன்னை கட்டாயப்படுத்துனாங்களா? இல்லை இல்லை நீ இதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வா நீயும் சரி நானும்
நானும் சரி இந்த வீட்டை விட்டே போயிடலாம், நான் உனக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சந்தோஷமா இருக்கலாம், இந்த நகையெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்ட்டு போட்டிருக்க நகையெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை தனியாக போ, நீ போய் இப்போ ஒன்று பண்ண, வீட்டை விட்டு நீ ஓடி போயிரு, 3 மாதத்துக்கு வீட்டு பக்கமே வராது, இந்த காசுல தீர்ந்த பிறகு வா, நான் பழையபடி பாட்டு பாடி கூட உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா பேசிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏமா இப்படி பேசிட்டு இருக்க, நீ இந்த வயசுல போய் பாட்டு பாடுறேன்னு சொல்ற, உன்னை யாரை பார்க்க போறாங்க, அதெல்லாம் விடு, எதுக்கும் கவலைப்படாத, நானா விருப்பப்படுத்தாம கல்யாணம் பண்ணிட்டு போறேன், என் அக்கா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அவனை ஏற்கனவே ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருக்கா, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் அப்படி கிடையாதுலம்மா, நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தானே போனேன், இவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க, உனக்கு புரியுதாடி, அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவான், வெள்ளை பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, அவன்கிட்ட போய் நீ எப்படிடா வாழ முடியும், இவங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்காத, இனி என்ன நினைக்கிற, உங்க அப்பா என்னை கொடுமைப்படுத்துவார்னு நினைக்கிறியா, அவர்னா ஒண்ணும் பண்ண மாட்டாரு, அவரு டம்மி பீஸ், பார்க்கதான் ரூடா தெரிவாரு, நான் அதான் சொன்னேன்னா அமைதியா தான் போயிடுவாரு, மிஞ்சி போனா என்ன, காலம் முழுக்க அவருக்கு வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணும், நான் பார்த்துட்டு போறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்துவாங்க. ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் விருப்பப்படாம கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நானும் இந்த குடும்பத்தோட பொண்ணு தானம்மா, என் அக்காவும் சரி பெரியம்மாவும் சரி தப்பா நடத்தவே இல்லை, எல்லாருமே என்னை ஒரே மாதிரி தான் நடத்திக்கிட்டாங்க, நான் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லும்போது கூட எனக்கு பதில் அக்கா தான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குதிரை வண்டி அந்த வண்டியில ஏறி ஊர்வலமா போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நியூஸ் போகும். உடனே ஹீரோ எப்படி அதுக்குள்ள கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குதிரை எடுத்துட்டு வருவாரு. நான் பொண்ணோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சர்வெண்ட் பொண்ணுங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணோட முகத்தை பார்க்க கூடாது அப்படின்னு. உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் சொல்லுவான், எங்க பக்கம் ரூல்ஸ் அப்படிதான், நாங்க பார்த்து தான் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வெளியில வாங்க பொண்ணு, நான் இந்த ஊர்லயே அழகான அடக்கமான பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரா. ஹீரோயின் வரமாட்டாங்க, உள்ள நிற்பாங்களா. உடனே ஹீரோ கத்தி எடுத்து நீட்டி கேட்பாரா. உடனே ஹீரோயின் வெளியே நீ முகத்தை காட்டுவாங்க, நான் தான் இந்த ஊர்லயே அழகான அடக்கமான பண்பான பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கும், ஆனா கத்தி எடுக்க மாட்டாரு. அப்போ உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, கல்யாண நாள் அன்னைக்கு உங்களோட மனைவி கொலை பண்ண போறீங்களா, இந்த விஷயம் மட்டும் ராஜமேதாவுக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு, ஆனா கத்தி எடுக்க மாட்டாரு. ஓ சரி, கல்யாணம் பண்ண கொண்டா கூட கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல கிளர்க்கா வேலை பார்க்குறேன், ஒரு சின்ன அஃபிஷியலை கொண்டா கூட உங்க மேல பழி வராதுன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா உங்க மேல பழி போட தான் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அங்கிருந்து கத்தியை எடுப்பாரு, கத்தி மேல ஒரு பூச்சி இருக்கும், எப்பயிலேருந்து சின்ன பூச்சி மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கலாய்க்க ஆரம்பிப்பாராம். உடனே ஹீரோயின் சொல்லிடுவாங்க, நீ எந்த அளவுக்கு நான் அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்திட்டேன், அதனால நான் கல்யாணத்தை விட்டு பின்வாங்க போறது இல்லை, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ நாங்க உட்காந்துக்குவாங்க. ஹீரோ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க, குதிரையில போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்பான், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லவே இல்லை, ஆனா அக்கா கல்யாணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே, நம்ம போய் இதை ரிப்போர்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பானா. நீ வேற, ராஜமாதாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது யான் ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அக்கா கல்யாணம் பண்ணா என்ன, தங்கச்சி கல்யாணம் பண்ணா என்ன, அதை பத்தினா அவங்க கவலைப்பட போறது இல்லை, வா, அதனாலதான் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இவங்க யோசிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவன் அசிஸ்டன்ட் கேட்பான். எனக்கு என்னடா பிரச்சனை, எப்படியா இருந்தாலும் 4 நாள்ல பயன்படுத்தி அந்த பிள்ளைய துரத்தி தான் விட போறோம், அக்காவா இருந்தா எனக்கு என்ன, தங்கச்சியா இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அடுத்து கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு லூசி அப்படின்ற பொண்ணுதான் வேகமா ஓடி வரும். வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி வருமா. ஏன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வண்டியை நிறுத்தி பார்த்தா அப்படின்னா, உண்மையிலே நீதானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்க வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போயிட்டு உங்க அக்கா கல்யாணம்னு சொல்லிட்டு உங்க அம்மா கூடயும் உங்க கூட பேசி சந்தோஷப்பட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தேன், கடைசியில பார்த்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போறியே, உனக்கு பிடிக்காம ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நானும் உங்க கூடயே வரேன், நீ தனியா அந்த புலியோட கோவைக்கு நான் போவேனா, நீ எங்க போனாலும் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோயின் கூட வண்டியில ஏறி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நேரா இப்ப எங்க போறாங்க அப்படின்னா ஷென்னோட வீட்டுக்கு தான் போவாங்க.
இங்கே ஷெனோட வீட்டை தான் காட்டுவாங்க. பட்லர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஓடி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கல்யாண பொண்ணு வந்து வீட்டுக்கு வராங்களாம், என்ன பண்ண போறீங்க பட்லர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். உடனே பட்லர் வந்து என்ன சொல்ற, கல்யாண பொண்ணு உண்மையிலேயே வராங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அடுத்து ஷென்னோட வீட்டுக்கு தான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. வந்தா அந்த பட்லர் வந்து கூப்பிடுவாரு. வந்து பார்த்தா வெளியில எல்லாமே வந்து கல்யாணம் நடக்கிற அறிகுறியே எதுவுமே இருக்காது. வீடு ஃபுல் அமைதியா தானே இருக்கும். இதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்கும். நீ இதை பத்தியும் கவலைப்படாத, உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்களாம். உடனே பட்லர் சொல்லுவாரு, நீங்க வந்து முக்கிய மெயின் ரூம்ல வந்து இருக்க போறது இல்லை, இப்ப இப்போதைக்கு சைட் ரூம்ல தான் இருக்க போறீங்க. நாங்க உங்க உங்க பெட் ரேட்டையும் எங்க சஹாரோட பெட் ரேட்டையும் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லையா, அதனால நீங்க சைட் ரூம்ல தான் தங்கணும். அங்க இப்போதைக்கு இருந்துக்கோங்க, அதனால இன்னைக்கு வந்து கல்யாணம் நடக்காது, 2-3 நாள் கழிச்சு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பட்லர் சொல்லுவாள். ஹீரோயின் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைட் ரூமுக்கு போவாங்க. போகும்போது பட்லர் கூப்பிட்டு கேட்பாங்க, ஆமா என்னோட பிறந்தநாள் எப்பன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. பட்லர் வந்து எதுவுமே பேசாம திருத்துன்னு முழிப்பாரு. அப்ப ஹீரோயினே சமாளிப்பாங்க. இந்த வீட்டு பொண்ணோட பிறந்தநாள வெளியில சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லலை, எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த சைட் ரூம்ல போய் இருந்துட்டு இருப்பாங்க. உடனே எங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, ஏண்டி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போற, அவங்க வேணும்னே உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியுது, நீ எதுக்கு விட்டு கொடுத்து போற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வீடு வீடு அதுவும் நல்லதுக்கு தான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போய் உட்காந்துருப்பாங்க. உள்ள போன அந்த ரூம் எம்டியா தானே இருக்கும். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இதை பார்த்தா கல்யாணம் நடக்கிற வீடு மாதிரி அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே சர்வெண்ட் எல்லாம் வருவாங்க. வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரூம்ல இருக்க ஒவ்வொரு பொருளையும் லீவ் பிளேஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணும்போது ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டிங் கேண்டில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. பாத்தியா, இந்த சர்வெண்ட் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க, இப்படி ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. வீடு வீடு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் ஓடி போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால அப்படி நடந்துக்கிறாங்க, போக போக எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நீ உண்மையில இங்கேயே இருக்கணும் முடிவு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேட்பாங்களா. ஆமா, இங்கேதான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோவுக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவங்க அசிஸ்டன்ட் ஜியான் தான் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகலையா, நேரா வந்து உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, நீங்க கத்தி வச்சு மிரட்டி அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்றாங்க. வீட்டுல பட்லர் வந்து என்னதான் சொல்லி பயன்படுத்தினா அவங்க எதுவுமே கண்டுக்காம போய் அவங்க வந்து சைட் ரூம்லயே தங்கிக்கிட்டாங்களா. அப்ப என்ன பண்ண போறீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் கேட்பான், உங்களுக்கு இதை பார்க்கவே ஷாக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. இதில் அதிர்ச்சி என்ன இருக்கு, அவத்த என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வரும்போதே அவனுக்கு தெரியும் அவன் வந்து சர்வே ஆயிடுவான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, இந்த வீட்டில் இருக்க உனக்கு பயமாவே இல்லையாடி அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. எதுக்கு பயமா இருக்க போகுது, காலையில் அவன் கத்தி வச்சு மிரட்டும் போது நம்ம எதுக்கு பயப்பட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாரு, கொஞ்சம் கூட இங்கே இருக்க வேலையாட்களும் உன்னை மதிக்க மாட்டேன்றாங்க, யாருமே உன்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதெல்லாம் கவலைப்படாத, போக போக எனக்கு பழகிரும், இவங்க என்ன கண்டுக்குவாங்கன்னா நான் இங்கே வந்து அப்படி கிடையாதுல்ல, நான் பாட்டுக்கு என் வேலையை தானே பார்க்க போறேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீட்டை பார்த்தா கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, ஏதோ பேய் பூதனா வந்து தங்குற வீடு மாதிரி தான் கிடக்கு, நீ எப்படிதான் தனியா இருக்க போறேன்னு தெரியல, நான் வேணா உன் கூடயே இருக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. இல்லை வேணாம், நீ வீட்டுக்கு போங்க, அப்பா உன்னை தேடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, சின்ன வயசுல நான் வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லாவே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு உண்மையில கண்ணு தெரியல போல இருக்கு, இவ்வளவு கொடூரமா அரக்கனா இருப்பான்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ பேசாம என்ன பண்ணுன்னா இங்க எடுத்து விட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல இது ராஜமாதா கொடுத்த கல்யாணம், நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த லாக்கெட் எடுத்து பாக்குறாங்க. அந்த கழுத்துல ஒரு லாக்கெட் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பாக்குறாங்க. அது வந்து பிளாஷ்பேக்ல வந்து குட்டி ஹீரோ தான் ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுருப்பான். இதை பார்த்துட்டு வந்து ரூம்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பாங்க. அடுத்து ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா வேகமா ரூம்குள்ள வருவான்.
கதை திறந்துட்டு வரும்போது ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆயிரும். ஏன்னா இவ இன்னைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சேன், வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. உடனே வந்து ஹீரோயினே கேட்பாங்க, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஏன் நான் வரக்கூடாது, இது ஏன் வீடு தானே, நான் வந்தா என்ன தப்பு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் உனக்கும் எனக்கும் கல்யாண நாள், நான் ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ தாராளமாக வரலாமே, நீயும் நானும் தான் ராஜமாதா ஏற்பாடு பண்ண சரியான மேட்ச்சு, நம்ம பர்ஃபெக்ட் பேர், நம்ம வரலாம், தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து கிட்ட வருவாங்களா. உடனே ஹீரோ வந்து உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பானா. அப்பயா உனக்கு என்னை பிடிக்கல அப்படின்னா என்னை டிவோர்ஸ் பண்ணிடு, நான் ஒன்றும் பெருசான சொல்ல கிடையாதே, நானும் ஆனால் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவன் வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டாளா, சரி இனிமேல் என்ன பண்றது, ரொம்ப கொஞ்சம் கிட்ட க்ளோஸா போனோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து பேக்வர்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான், உன் பாத்தியா நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னோட மூளையும் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிட்ட கிட்ட வருவானா. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிட்ட போகணும், கட்டில கீழே விழுந்துருவாங்க. உடனே ரொம்ப க்ளோஸா போகும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோஸ் ரெடியூஸ் பண்ற மாதிரி பேசுவாங்கன்னா, உடனே ஹீரோ வந்து விலகி போயிடுவான். ஒழுங்கா இருந்துக்கோ, இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாத, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா. எனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ இந்த ஷென் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா 3 விஷயத்த நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை 3 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல வந்து என்னோட உண்மையான ஒய்ஃப் மாதிரி வந்து நீ இருக்கணும்னு ஆசைப்படாத, நீ பேரளவுக்கு தான் என்னோட ஒய்ஃபு, அதை மீறி நீ எதுவும் எதிர்பார்க்காத, அதே மாதிரி உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இங்கே இருக்க எந்த இன்ஃபர்மேஷனையும் கொண்டு போய் மீன்ஸ் ஜோக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவான். கடைசி இதான் முக்கியமானது ஒன்று, நீ வந்து டெம்பரரியாக தான் இருக்க, நான் ஒன்றும் விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, இது உன்னோட வீடுன்னு சொல்லி நினச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காது, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக ஹீரோ மிரட்டி விட்டு அங்கேருந்து போயிடுவான். இது கேட்டோடனே வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை தெரியும், ஹீரோ வந்து ஹீரோயினை தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹார்ஷாக பேசுவேன், இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஃபீல் பண்ணி ரூமில் உட்காந்துருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா, கோமா கதவை திறந்துட்டு வெளியே போவானா. வெளியே போனா அப்பதான் அங்க பட்லர் வந்து வந்துட்டு இருப்பாரு. பட்லர் அங்கிள் வந்து பேசிட்டு இருப்பாரு. நீங்க எதுக்கு சார் இந்த மாதிரி நேரத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவரு கேட்பாரு, இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்ப அரேஞ்ச் பண்ணணும்ல, நான் கல்யாணம் ஏற்பாடுனா பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கேட்பாராம். இல்ல இல்ல கல்யாணம் ஏற்பாடுனா ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்ப என்ன பண்றது, இவங்க வந்து இந்த சைட் ரூம்ல இருக்கணும்னு விட்டுறவா, மெயின் ரூம்க்கு அனுப்ப வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா அவ இங்கேயே இருக்கட்டும் இப்போதைக்கு, இது அங்க வந்து என்ன பண்ண போறா, இவளுக்கு இதான் இடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், மிங்ஹால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நெருப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ நேரம் எங்க பண்ணுவார் அப்படின்னா, அந்த மிங்ஹால் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாரு. என்னாச்சு, யார் வந்து நெருப்பை பத்த வச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்பாராம். கண்டுபிடிச்சிட்டோம் சார், அந்த பையன் வந்து அவனே இறந்து போயிட்டான், நெருப்பு போட்டவன், அவன் உயிரோட இல்லை, அப்போ அவனோட பிணம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். சரி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத வந்து நீங்க சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிங்க, நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து உள்ள தூங்கிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து வெளியில சத்தம் கேட்கும். ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், என்னை உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, நான் ஹீரோயின் கூட தான் நேற்று வந்து நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க, உள்ள விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கார்ட்ஸ்லாம் உள்ள விட மாட்டாங்களா. அப்ப ஹீரோயினே எந்திரிச்சு என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டை கார்ட் பிடிச்சி வைக்கவும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஹீரோயினுக்கு மரியாதை செலுத்திட்டு மரியாதையா வணக்கம் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து விட்டுருவாங்க. என்னாச்சு, எதுக்கு இந்நேரம் இவ்வளோ வேலை நான் வந்து அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, இங்கே கேட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லலாம். இந்த ஊர்ல ஷீமன் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குல்ல, அதுக்கு போற வழியில இருக்க மூங்கில் காட்டுல 2 டெட் பாடி எடுத்திருக்காங்க. அந்த 2 டெட் பாடி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டேஜ்ல இருக்கு. அது யாரும் என்ன பண்றது, அந்த டிஃப்ரெண்டான முறையில வந்து இறந்துருக்காங்க. அந்த டெட் பாடியில வந்து எப்போ இறந்தாங்க, எந்த டைம், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, கேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை மாத்திட்டாங்க, அது சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுமா. அப்படியே இவ்வளோ இம்பார்ட்டண்டான கேஸா, சரிவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கூட அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.